அனைவருக்கும் வணக்கம். இங்க ஒரு வித்தியாசமான கிராமம் இருக்கு. அந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு. வருஷா வருஷம் அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ, அவங்க கடவுளுக்காக ஒரு திருவிழா நடத்துவாங்க. அது வச்சே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலாம் இருக்கும்போது திடீர்னு அந்த ஊருக்குள்ள பல மர்மமான மரணங்கள். நைட் ஆயிடுச்சு அப்படின்னா சலங்கை ஒலி கேட்குது அப்படின்ற மாதிரியும், ஒருவேளை கடவுள் தான் இந்த மரணங்களை நிறுத்திட்டு இருக்காரோ, இந்த ஊர் மக்களான நாம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் வெளியே வரவே பயந்து நடுங்கிட்டே இருக்கும்போது இதுக்கான காரணத்தை போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தெலுங்குல 2026ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பிரம்மாண்டா அப்படின்ற ஒரு சூப்பரான படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சைனாக்காரரை காமிக்கிறாங்க. அவர் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும்போது அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று வருது. அந்த வீடியோ பாக்குறாரு. அதுல ஒரு பெரிய மரம் தென்பட்டுக்கிட்டே இருக்கு. இவருக்குள்ள ஆசை பயங்கரமா அதிகரிக்குது. உடனே ஒரு நபருக்கு போன் பண்றாரு. எனக்கு பணம் அப்படின்றது பிரச்சனையே கிடையாது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த மரம் எனக்கு வேணும், அதுக்கு என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இந்தியால இருக்க ஒரு கிராமத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அங்க எல்லாரும் தூங்குன நேரமா பார்த்து ஒரு நபர் கோடாரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் பின்னாடி யாரோ வர மாதிரியும் அந்த சலங்கை ஒலி இருக்கு இல்லையா, அது கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரியும் தோண ஆரம்பிக்க முதல்ல இவர் ஈஸியா போக்கிட்டே இருந்தாலும் போக போக சத்தம் அதிகரிக்குது. ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முகம் காட்டப்படாத ஒரு அமானுஷம், அதாவது கடவுள் மாதிரியான ஒரு அமானுஷம் முழுமையா முகம் காட்டப்படவே இல்லை. அந்த அமானுஷம் அவரை துரத்திக்கிட்டே இருக்கும்போது பயந்து ஓடுறார். ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயுமே ஓடி போக முடியல. பொத்துன்னு விழுந்து போய் அந்த எதிரில் இருக்க உருவத்தை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது கையில பெரிய பெரிய ஒரு அருவா, அந்த அருவாலால அந்த உருவம் இவரை சாகடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரத்தம் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்க இந்த சீன் அப்படியே கட்டாயி இந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிக்குது. நாயகனோட அப்பா அம்மாவை தான் நமக்கு காமிக்கிறாங்க. அப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு. அவர் இப்போ திருநங்கை ஆயிட்டார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாயகனோட அப்பா தான் இந்த ஊர்லயே ஒரு பெரிய பெரிய மனுஷன், அதாவது இந்த சாமியார் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அது மட்டும் இல்லாம ஊர்ல திருவிழா அப்படின்னா இந்த கடவுள் மாதிரியான வேஷங்கள்லாம் இட்டு ஆடுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் உங்களோட முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வம்சாவழியா இவர் தொடர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும். இவரோட பையன் எங்க போனான்னு தெரியல, அவன் எங்க போயிட்டான், அவனோட நாடகத்துக்கான மேக்கப் எல்லாத்தையும் போட சொன்னியா இல்லையான்னு கேட்கும்போது பேரலா நாயகனான பன்னி அப்படின்றவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த நாடகத்தோட மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர் கிராமம் அப்படின்றதுனால வைத்தியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா நாயகன் மட்டும் ஒரே ஒரு டாக்டரா இந்த ஊருக்குள்ள அழகா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த சீன் மூலமா நமக்கு காமிச்சிட்டு கற்பனை ஊர் திருவிழால நாயகன் முத கொண்டு அவங்க அப்பா வரைக்கும் அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கிராண்டா இந்த திருவிழா நடந்து முடியுது. இன்னொரு பக்கம் இவரோட மாமா பொண்ணான கங்கா அப்படின்றவங்களுக்கு சடங்கு செய்யணும். இதனால இவங்களோட அம்மா அந்த மாதிரி நான் அந்த வீட்டுக்கு போறேன், நீ அந்த சைடு வந்துடாதா, இது பெண்களுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி கிளம்பும் போது இவருக்கு அத்தை பொண்ணு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதனால இந்த சாரி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அப்படியே உள்ள பூந்து தன்னோட அத்தை பொண்ணோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரும் இதை கவனிக்கிறாங்க. அண்ட் குறிப்பா இவரோட மாமா இருக்கா இல்லையா, வேக வேகமா அவரோட சட்டையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்துட்டு என்ன வேலைடா நீ பாத்துக்கிட்டு இருக்க, சின்ன வயசுல அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை எல்லாம் வச்சுட்டு இருந்த இல்லையா, அது எல்லாத்தையும் இத்தோட நீ புதைக்கணும், இதெல்லாம் உனக்கு தகுதியே இல்லாத விஷயம் சொல்லும் போது அப்பா அம்மா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. என்னைய தகுதி இல்ல, சின்ன வயசுல இருந்து நம்ம பேசி முடிவு பண்ணது தானே, அவன் இந்த ஊர்ல இருக்க ஒரே ஒரு டாக்டர் தானே, பொண்ணு கொடுத்த என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கதான் நாயகனோட அப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது இங்க ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஏற்கனவே நீ பொட்டை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க, உன் தம்பி ஆல்ரெடி அந்த மாதிரி மாறிட்டான், இதுல உன் பையன் எந்த கேட்டகரிக்கு போவான்னு தெரியல, என் பொண்ணை வேற கொடுக்கணுமா அவங்களுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு குடும்பமும் சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தால இவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டையாகுது அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது பேரலா இந்த நாயகன் இருக்கா இல்லையா, அவர் தனிமையில நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு 4-5 பசங்க கிண்டல் பண்றாங்க. என்னப்பா பொண்ணு கொடுக்கலையா, இப்போ நாங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தகாத வார்த்தையில பேசிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான சண்டையை போட்டுட்டு எங்களோட குடும்ப விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இவரோட அத்தை பொண்ணு இருக்காங்களே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரை பார்த்ததும் தன்னோட மாமா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு என்னோட அப்பா அம்மா சொல்ற விஷயங்கள் எல்லாம் காதலே வாங்கிக்காத மாமா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதுதான் நடக்க போகுதுன்னு பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயமும் பொண்ணோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. வீட்டு முன்னாடி போய் உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியுமா புரியாதான், என் பொண்ணோட இன்னொரு தடவை அவனை பார்த்தேன் அப்படின்னா இங்க என்ன நடக்குன்னே தெரியாது
பின்ன மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது நாயகனோட மாமா இருக்கா இல்லையா, அவர் தான் இங்க சண்டைக்கு போறாரு. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, அவன் பின்னாடி வரக்கூடாது அவ்வளவு தானே, அவன் வரமாட்டான் போ பின்ன மாதிரி திட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்கும்போது நாயகனோட அம்மாவுக்கு ஒரு வருத்தம். என்னதான் இருந்தாலும் அண்ணாவோட பொண்ணுதான் எங்க மருமகளா வரணும் அப்படின்றது. இவங்க சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாங்க. அது மாறி போனதால சோகத்துல இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் நாயகன் வீட்டுல இப்படி பயங்கரமான சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ண அவங்க இவரை தேடி ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. எனக்கு பயங்கரமா உடம்பு வலிக்குது, உங்களால முடிஞ்ச உதவியை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு பேசி மறுபடியும் உங்களோட காதல இணைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த அப்பா அம்மா கிட்ட மறுபடியும் இதை பேசலாம் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளேயே போக ஆரம்பிக்க எங்க நாயகனோட அப்பா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு இல்லையா, வெளியூர்ல வந்து ஐயா எங்களோட ஊருக்கு திருவிழா ஒன்று நடக்க போகுது, அதுக்கு நீங்க உங்களோட நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டு பணத்தை கொடுக்கும்போது அங்க இருக்க அந்த திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுக்கலான்னு போகும்போது ஐயா உங்ககிட்ட கொடுத்தாதான் நல்லா இருக்கும், வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி பணத்தை அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்க அப்படியே கற்பனை அந்த ஊர்ல நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி போக ஆரம்பிக்குது. எல்லா மக்களும் அதை ஆர்வமா கண்டு கழிச்சுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல நாயகனோட அப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு இந்த மரியாதை எல்லாத்தையும் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமான்னு சொல்ல இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்படின்றது பார்க்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா இப்ப எல்லாரும் போன்ல முழுகி போயிட்டாங்க. ஆனா நீங்க எல்லாரும் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இல்லையா, இந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகி நாயகன் 2 பேரும் பேசினாங்க இல்லையா, இந்த வாட்டியும் அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த வாட்டி கோபமா அருவாளோட வந்துட்டாரு, உன்னை விடமாட்டேன்டா, உன்னை சாகடிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. ஊர் மக்கள் முன்னாடி இந்த விஷயம் ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. இதுக்கு மேல இந்த பிரச்சனை போக கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே நீ அந்த பொண்ணு பார்க்காதரா, அந்த பொண்ணு கிட்ட பேசாதரான்னு சொல்லும் போது இவருக்கு சந்தேகமா இருக்கு. விசாரிச்சு பார்க்கும்போதுதான் இவரோட மாமா அருவாளோட மிரட்டி இருக்காரு. இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சது பயங்கர கோபப்படுறாரு. மறுபடியும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்க வீட்டுல இருக்கவங்க தடுக்கிறாங்க. இனிமேல் இவரோட மாமா பொண்ணு கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற முடிவுல இருக்கும்போது அவங்க இவரை சந்திக்கிறாங்க. இனிமேல் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நாயகன் வாயை திறக்கும் போது அவங்க இதை ஏத்துக்கல. என்ன நடந்தாலும் சரி இதுல இருந்து நம்ம மாறக்கூடாது, நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறது உறுதிதான் அப்படின்ற மாதிரி தீர்த்து பேசிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில ஊருக்கு வெளியில இந்த கடவுள் சிலைக்கு ஓரமா ஒரு பிணம் கிடக்குது. இந்த விஷயத்த பார்த்ததும் எல்லாருக்கும் பயமாயிடுது. ஏன்னா கடவுள் சிலைக்கு பக்கத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை யார் பண்ணிருப்பா, அவன் இறந்து போய் கிடக்கிறது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அப்பதான் நாயகனோட அப்பா தான் இங்க இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் புரூட்டலான முறையில அடிச்சு சாகடிக்கப்பட்டிருக்காரு. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கும் நாயகனுக்கும் தெரிய ஆரம்பிக்க பயங்கரமா கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவரோட மாமா வர ஆரம்பிக்கிறார். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் கண்டிப்பா நீதான் இருக்கணும், என்னோட அப்பாவை நீதானடா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டைக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு வார்த்தை தான், நான் மிரட்டினது அப்படின்ற மாதிரி எல்லாமே உண்மைதான், ஆனா இவனை சாகடிச்சேன் அப்படின்னா என்னோட தங்கச்சியோட நிலைமை என்ன ஆகுறது, இந்த விஷயத்த நானே பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள இப்படி ஒரு டிராஜடியான மரணம், அதுவும் கடவுளுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் சோகத்துல இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு மறுபடியும் இன்னொரு புது கேரக்டர் அவரோட கைகள்ல நிறைய இந்த கோடாரிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கடவுளோட உருவம் அங்க தெரிய ஆரம்பிக்குது. இவர் பார்த்துட்டு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் துரத்தி பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல வச்சு ரொம்ப கொடூரமான முறையில அவர் அடிச்சு சாகடிக்கும் போது இதுக்கு அடுத்த நாள் காலையில ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவரோட டெட் பாடி கிடைக்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் பயத்துல இருக்காங்க. ஏன்னா நேத்து நைட்டு நிறைய சலங்கை ஒலிகள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்தது. அதை தாண்டி கடவுள் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் உருவாயிடுச்சு. பயந்து நின்றுகிட்டே இருக்க போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது சார் கண்டிப்பா நாங்க வணங்குற கடவுள் தான் இதை பண்ணிருக்கணும், இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அதனாலதான் சார் இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பயத்துல ஒருத்தரா பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரருக்கு புரியல. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நாயகன் கிட்ட போனோம் அப்படின்னா அப்பா, அதாவது ஊருக்குள்ள நிறைய நிகழ்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்த அப்பா இப்போ இல்ல. இதனால குடும்பம் மொத்தமும் சோகத்துல இருக்கும்போது ஒருத்தவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட அப்பா இல்லாததால எங்களுக்கு சோகமா தான் இருக்கு, நீங்க இருக்கீங்களா, அதாவது திருநங்கையை பார்த்து நீங்க இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, என்னோட அண்ணா இல்லைன்னா என்னங்க, என்னோட அண்ணாவோட பையன் இருக்கான், அவன் கண்டிப்பா இதை பண்ணுவான்னு சொல்லும் போது நாயகன் யோசிக்கிறாரு, இதை பண்ணுமா வேணாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்பா இதை பண்ணிட்டு இருந்தா தன்னோட அப்பாக்காகவாச்சும் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி
அப்பாவோட விஷயங்களை இவர் கையில் எடுத்து கடவுள் விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு ஆடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி கொடுக்கும் போது பக்கத்துல இருக்க எல்லாத்துக்குமே இறந்து போனவர் எங்கேயும் போக கிடையாது, உனக்குள்ளதாண்டா இருக்காரு அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட பேசும்போது இவருக்கு தூக்கத்துல எல்லாம் தன்னோட அப்பா இவர்கிட்ட பேசுற மாதிரியும் அந்த அப்பாவை மிஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்க வீட்டுல இருக்க அந்த 2 பேருமே இவரை சமாதானப்படுத்தி வைக்கும் போது பேரலா இன்னொரு நபர் மறுபடியும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த ஊருக்குள்ள இருக்க கடவுளோட மரத்தை வெட்டணும் அப்படின்ற மாதிரி கோடாரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது இந்த வாட்டியும் அதே மாதிரியான ஒரு கடவுள் உருவம் இவரை துரத்த ஆரம்பிக்கிறது. பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே முடியல, அவரும் கொடூரமான முறையில சாகடிக்கும் போது இது 1 கொலை 2 கொலை அப்படின்றத தாண்டி இப்ப எக்கச்சக்கமான தொடர் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த ஊர்ல விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தா இல்லையா, அவருக்கு பிரஷர் விழ ஆரம்பிக்க மக்கள் எல்லாத்துக்கிட்ட விசாரிக்கும் போது இத கடவுள் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கடவுளோட பாவத்துக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நைட்டு நேரத்துல இனிமேல் யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு பயங்கள் இங்க அப்படியே தூணிக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்களுக்கு குழப்பம். இன்னொரு பக்கத்துல இந்த சைனாக்காரன் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட போக ஆரம்பிக்குது. முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட போன் பண்ணி எனக்கு எத்தனை மரணங்கள் நடந்தாலும் சரி ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் எடுக்க முடியும் இல்லையா, இதனால அந்த வேலையை வேகப்படுத்துங்கன்னு சொல்லும் போது இந்த பக்கம் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட அப்பா இறந்து போன அந்த சோகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவரோட மாமா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு தன்னோட பொண்ணை நாயகனுக்கு கட்டி கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி சம்மதிக்க ஆரம்பிக்க எங்க இவங்களோட காதல் கை கூடுது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த விஷயங்கள்லாம் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த போலீஸ்காரர்கிட்ட போக ஆரம்பிக்குது. மேல் இடத்துல இருந்து பிரஷர் வந்ததால இனிமேல் இந்த இடத்துல ஒரே ஒரு மரணம் கூட நிகழக்கூடாது அப்படின்றதுக்காக ஊர் மொத்தத்திலயும் போலீஸ்காரங்களை இறக்க ஆரம்பிக்கிறாரு. யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம இனிமேல் எங்க முழு நேரம் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரோந்து பணியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் யாருக்கும் தெரியாம வீட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கும்போது அங்க இந்த கடவுளோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, நம்ம தெரியாதனமா வெளியே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் இவரை துரத்த ஆரம்பிக்குது. கையில அந்த நபர் தீப்பந்தங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பட்டு அப்படியே எரிய ஆரம்பிக்க இங்க ரோந்து பணியில இருக்க போலீஸ்காரங்களுக்கு இது தெரிய ஆரம்பிக்குது. அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வேகமா கன் எடுத்துக்கிட்டு போகும்போது கடவுள் உருவம் அங்க இருக்க நபரை சாகடிக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க கண்ணை காமிக்கிறாங்க. ஒழுங்கு மறதியா இது எல்லாத்தையும் நிறுத்திரு, இல்லைன்னா இந்த இடத்துல உன்னை சுட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி லிட்டரலி மிரட்டிட்டு கண்ணை கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது தான் அவரோட முகம் நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கிற நபர் யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நாயகன் இருக்கா இல்லையா, அவர் தான். இதை பார்த்தது போலீஸ்காரங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஊருக்குள்ள ஒரே ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த மனுஷன் மேல நிறைய மதிப்பு மரியாதையும் இருந்தது. ஆனா அவர் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத ஏத்துக்கும்படியா இல்லையே அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கும்போது நாயகன் இவரை தனியா கூப்பிட்டு இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் இவரோட அப்பாவோட தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காருக்குள்ளயா. அப்பா இந்த சாமி எல்லாத்தையும் கும்பிடும்போது அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. இதுதான் ஒரு மாதிரி முக்தி அடைகிற மரம் அப்படின்ற மாதிரி கடவுளால நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மரம் இந்த ஊர்ல இருக்கிறதால மட்டுமே தான் அமைதி, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா போக்கிட்டே இருக்கு. இது கடவுளுக்கு இணையானதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இவரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அந்த சமயத்துலதான் இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மர்ம நபர் வர ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா, அதுதான். அப்போ கால்கள் மட்டும் காமிச்ச ஒரு நபர் சாகடிச்ச மாதிரி இருந்திருக்குமே, அது வேற யாரும் கிடையாது, நாயகனோட அப்பா தான். ஏன்னா இந்த மரத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு அவர் அந்த கொலையை பண்ணார். இதோட இந்த விஷயம் நின்னுச்சா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை, இவரை சாகடிச்சிட்டா இல்லையா. இதனால இந்த விஷயம் அப்படி பெருசாக ஆரம்பிக்குது. அவன் இல்லைன்னா என்ன, வேற ஒரு ஆளை கொண்டு வர அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 பேர் அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்ற மாதிரி போக அன்னைக்கு நைட்டு நாயகனோட அப்பா இதை கவனிக்கிறார். இதை தடுக்கணும்ன்ற மாதிரி போக ஆரம்பிக்க அந்த 4 பேரால கொடூரமான முறையில சாகடிக்கப்படுறாரு. இதனால மட்டுமே தான் நாயகன் இந்த மாதிரி ஒரு ரூபத்துல நின்றுகிட்டு இருக்கார். இப்போ போலீஸ்காரருக்கு ஒரு கேள்வி, உன்னோட அப்பாவை அவனுக்கு தான் சாகடிச்சானுங்க அப்படின்றத நீ எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கும்போது அப்பா இறந்து போய் கிடந்தா இல்லையா, அப்ப ஒரு தாயத்தை நாயகன் பாக்குறாரு. இந்த தாயத்தை அப்பா தான் ஊர் மக்களுக்கு கட்டி விடுவாருன்றக்கோ, இதனால அப்படி விசாரிக்கும் போதுதான் இதுல ஒரு நபர் பிடிபடுறாரு. அவர்கிட்ட போகும்போது அதாவது அவரை விசாரிக்கும் போதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ ஒருத்தரா வீட்டை விட்டு வெளியே வரும்போது மரணப்பட்டிருப்பாங்க இல்லையா கடவுள் உருவத்தால, அது எல்லாமே நாயகன் தான் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியும். சரி எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன், ஒரே ஒருத்தர் மெயின் காரணமா அவர் காசை அவனை கொலை பண்ணிட்டு நானே உங்ககிட்ட சரணடைகிறேன்னு சொல்லும் போது இவர் யோசிக்கிறாரு.
எக்கச்சக்கமான ப்ரெஷர் இருக்கு, பரவாயில்ல, இந்த விஷயங்கள் எல்லாமே நன்மைக்காக நடந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரே ஒரு நைட்டு மட்டும் நான் அவனுக்கு டைம் தரேன், அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. நான் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க நாயகன் ஸ்ட்ரைட்டா போற இடங்க அப்படின்னா நாயகனோட வீடு. அங்க போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட மாமா இருக்காங்க இல்லையா, கதவு வந்து திறக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து பயந்து போயிடுறாங்க. டே என்னடா இது கோலம், போ இது எல்லாத்தையும் கட்டிட்டு நீ சாப்பிடவா போ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. நாயகன் அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இதுக்கு பின்னாடி யார் மூல காரணமா இருக்காங்க அப்படின்னு போக ஆரம்பிக்குது. மேட்டர் இந்த சைனாக்காரன் இதுக்கு உள்ள வந்தான் அப்படின்னா இது ஒரு புத்த மரம் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுது. புத்தர்கள் இங்க உட்காந்துதான் முக்தி அடைஞ்சாங்கன்னு இருக்கும். ஸோ அந்த மரம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதோட ஒரு இன்ச்சும் நமக்கு காசு தான். உலகத்திலே இந்த மரம் ரெண்டே இடத்துல தான் இருக்கு. ஒன்னு அசாம்ல இருக்கு, ஆனா அது பயங்கரமான பாதுகாப்போட இருக்கு. இன்னொன்னு இந்த ஊர்ல இருக்கு. இந்த ஊர் மக்களுக்கு அதை பத்தி தெரியாததால அதை கேஷுவலா விட்டுக்கிட்டே இருக்கு. இதை இந்த மனுஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் ஒரு ஆளை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி வருது. நாயகனோட அந்த மாமா இருக்காங்களே திருநங்கை, அவங்க தான். இவங்க எதுக்காக இதை பண்ணிருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து இவங்களோட அண்ணாவோட இவங்க சேர்ந்துதான் பயணிச்சிருக்காங்க. ஆனா அண்ணாவுக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் இவங்களுக்கும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. சின்ன வயசுல இவங்களுக்கு பெண் வேஷம் போடுறது அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அண்ணாவோட வற்புறுத்தலின் பேரால தான் இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சேன். கடைசியில நான் எப்படி நின்றுகிட்டு இருக்கேன்னு பாத்தியா, ஒவ்வொரு இடங்களிலும் எனக்கு கேவலமாவும் கீழ்த்தரமாவும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதான் என்னோட அண்ணாக்கு மட்டும் எல்லா பேரும் புகழும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா. இதனாலதான் என்னைக்காவது ஒரு நாள் பழி வாங்கணும்னு நினைச்சேன். அப்பதான் இந்த டீல் என்கிட்ட வர ஆரம்பிச்சது. எனக்கு 100 கோடி தரேன்னு சொல்லலாம். 1 இல்ல 2 இல்லப்பா 100, இது மட்டும் இருந்ததுன்னு வைய என்னோட வாழ்க்கை செட்டில்டு. இதுக்காக தான் ஆளுங்களை வச்சு அதை பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட அண்ணா பயங்கரமான டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், வேற வழியே இல்லாம. அவனுங்களை கூட வச்சுக்கிட்டு நான் தான் என்னோட அண்ணனை கொலை பண்ணேன், இதுக்கு மேல யார் வந்தாலும் மறுபடியும் அதை தான் நான் பண்ண போறேன், எனக்கு அந்த மரம் வேணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கோபப்பட்டாரு. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னோட அப்பா எப்பயுமே என்னை விட ஒரு உயர்ந்த ஆளா தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னோட சொத்துக்கள், அதாவது என்னோட அப்பாவோட சொத்துக்கள் பாதி உங்க பேர்ல தான் இருக்கு. இது எதுவுமே தெரியாம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்களேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்க தப்பான முடிவு தான், ஆனா அதை கரெக்ட் பண்ணும் இல்லையா அப்படின்னு மாதிரி நாயகனை கொலை பண்ணலாம் போகும்போது அவர் பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து ஒரே வெட்டு. அவங்களோட தலையெடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக ஆரம்பிக்க மொத்த போலீஸ்காரங்களும் பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது கடவுளோட வேஷத்தை போட்டுக்கிட்டு நாயகன் கையில ஒரு தலை அண்ட் கடவுள் மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.